பாய் ஒரு 700 கறி வேணும் பாய்னு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இந்த விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கஸ்டமர் நம்ம ஃபார்முக்கு நேராக வந்தாப்புல, நேரில் வந்து கடைகளை ஃபுல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு கேட்டு, அப்புறம் பொட்டு குட்டியில் எங்களுக்கு ஒரு 600 to 700 கறி தேவைப்படுன்னு சொல்லி சொன்னாப்புல. சரி பாய் வாங்க பாய்னு சொல்லி நேரில் வர வச்சு அவங்களுக்கு குட்டிகள் ஃபுல்லாமே காமிச்சு அவங்களுக்கு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 300 கிலோ கறி தேவைப்படும்னாப்புல. அது மயிலம்பாடி தான் வேணும்னாப்புல. அதனால் மயிலம்பாடி குட்டிகளும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது ரெண்டுமே ஏற்றி நம்மளுடைய கறிக்கடையில் கொண்டு போய் விட்டு, அன்றைக்கி சனிக்கிழமை நைட் அன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஒரு 700 கிலோ கறியும், இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு 300 கிலோ கறியும், அடுத்து ஹோட்டல் வியாபாரம் எல்லாம் சேர்த்து ஒரு 1200 கிலோ, ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 குட்டி வரைக்கும் நாங்கள் அறுத்துருந்தோம். இது எல்லாமே பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி சட்டியில் மொத்தமாக 40 கிலோவாக ஒரு சட்டிக்கு ரெடி பண்ணி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே 60 கிராம் பீஸு. இதில் வந்து எங்கள் ஊர் சைடில் ஃபுல்லாமே 60 கிராம் சைஸ் தான் போடுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சைஸில் பிரியாணிக்கு கறிகள் கொடுப்பாங்கிறது அந்தந்த ஊர்லேருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போக இந்த மாதிரி கறிகள் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி குட்டியில் வேணுமோ அந்த மாதிரி குட்டியில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படக்கூடிய கால் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்க தொடர்பு பண்ணி புக் பண்ணிக்கலாம்.